ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 16வது நாள் உபவாச ஜெபம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக நம் இருதயங்களை ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே இந்த கரத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்துங்க. நீ பேசுகிறதை கேட்டு அதன்படி செய்யும்படியாக செய்க. மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க. நாவை பூட்டு போடுங்க. தேவ ஆவியானவர் பகிரங்கமாய் இடைப்படுவீராக, வெளியரங்கமாய் இடைப்படுவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்க்கணும்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டும் வாசி. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். இந்த உபவாச நாட்களிலே ஒரு நாள் நம்ம தேவனுக்கு அடங்கி இருக்கணும் என்பதை குறித்து பேசினார். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா 8வது நாள் பேசினார். 8வது நாளில் யாக்கோபு எழுதின நிருபம் 4:7 நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் இருக்கு. ஆனால் சப்மிட் யுவர் செல்ஃப் அண்ட் காட்னு இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தத்தை தேவன் நமக்கு விளக்கி காண்பித்தார். அடங்கி போகிறது. அடங்கி போகும் பொழுது தான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்பதை குறித்து பேசினார். இன்றைக்கு என்ன பண்ணணும்? அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு சொன்னாரு, நம்ம அடங்கி போகும்போது, அவருக்கு அடங்கி போகும்போது பிசாசுக்கு நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான்னு சொன்னார். இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், நம்ம அவருடைய கரத்துல அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். எப்பொழுது? அவருக்குள் அடங்கி இருக்கும் பொழுது. அவருக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார் என்றால் என்ன அர்த்தம்? அப்போ அவருக்குள் அடங்கி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுவதை நாம் செய்வோமானால் அப்போ என்ன நடக்கும்? நம்மளை ஆண்டவர் உயர்த்தி நம்மளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய விதமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார். உலக பிரகாரமாய் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார். நம்மளை உயர்த்துவார் என்றால் என்ன அர்த்தம்? அநேகர் கண்கள் காணும்படியாக தேவன் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பலர் நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பலர் நம்மை பார்த்து அதிசயப்படும் தக்கும்படியாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதுதான் தேவனுடைய கரத்துல உயர்த்துறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல நம்ம அடங்கி போகும்போது அவர் நம்மளை உயர்த்துவார்னா, பெரிய அந்தஸ்து, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் கூட வந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் அவர்
மனிதர்களுக்கு முன்பாக நம்மளை சாட்சியாய் நிறுத்தி நம் தலையை நிமிர பண்ணுவார். அதான் தேவனுக்குள் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது, அவர் நம்மை உயர்த்தும்படியாக, அவர் நம்மளை சாட்சியாய் நிறுத்தும்படியாக, அவர் நம்ம மூலியமா அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். சரி, ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 9:23. ஒரு சில சின்ன சின்ன வசனங்கள் நமக்கு தெரியும். அதற்கப்புறம் ஒரு சிலரை குறித்து பார்ப்போம். வேதத்தில் எப்படி அவங்க அடங்குனாங்க, தேவன் எப்படி அவங்களை உயர்த்தினார் என்பதை குறித்தும் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனத்தாழ்மையுள்ளவனோ என்னவா? கனமடைவான். அதுக்கு முன்னாடி பார்த்தபடிங்க, மனுஷனுடைய கோபக்காரன் இல்ல அதே வசனத்துல மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். ஆனா அடுத்து வாசிங்க. மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனத்தாழ்மையுடையவனோ கனமடைவான். அப்போ நம்மளுடைய அகந்தை என்ன பண்ணிடும்? நம்மளை தாழ்த்திடும். ஆனா நம்ம மனத்தாழ்மையா இருப்போமானால் தேவன் நம்மை கனமடைய செய்வான். கனம்னா என்ன? நம்மளை உயர்த்துவார், நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார். அவர் அவருடைய நாமம் நம்ம மூலியமாய் மகிமைப்பட வைப்பார். இதுதான் கனமடைய வைப்பார். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம். 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை வாசி. செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டின்மையான ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டின்மையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் தந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழே தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிறார். இவர் எப்படி இருந்தாரா பாருங்க. அதுக்கு மேலுள்ள வசனத்தில் வாசிக்கும் போது அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். அப்போது அவர் என்ன பண்ணாராம்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அப்போ என்ன அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, என்ன காரணத்தினால எசேக்கியா வியாதிப்பட்டான்
என்ன காரணத்தினால எசேக்கியா மேலே தேவனுக்கு கோபம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் அழகாக போட்டிருக்கு, தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல். ஆண்டவர் எவ்வளோ உபகாரங்கள் எசேக்கியாவுக்கு செஞ்சார். அந்த உபகாரங்களெல்லாம் அவன் நினைவு கூறாமல், அதை நினைவு கூர்ந்து நடக்காமல் மனமேட்டிமையானான். அவனுக்குள் என்ன வந்துச்சுங்க? மனமேட்டிமை வந்துருச்சு. தேவன் செஞ்சதுனால தான் அவன் அந்த நிலைமைக்கு. ஆனால் தேவன் எசேக்கியா வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்தபடினால்தான் எசேக்கியா ராஜா அப்படி இருந்தார் என்பதை அவர் மறந்து அதை நினைவு கூறாதபடிக்கு. அப்போது என்றைக்குமே என்ன பண்ணணும்? நம்ம பின்னாடி யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், தேவன் நம்ம எப்படி தூக்கினார், நம்மளை எப்படி நடத்தினார். நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போம் சொன்னால் தேவன் இல்லாமல் நம்மளால் வந்திருக்க முடியுமா என்பதை குறித்து சற்று நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நம்ம சிந்தித்தோம் சொன்னால் அவருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து நமக்குள் மனமேட்டிமை வராது. ஏன் மனமேட்டிமைனா என்ன? அப்போ நம்ம ஆண்டவருடைய செயல்களை மறக்க மாட்டோம். ஆண்டவருடைய செய்கைகளை மறக்காமல் அவர் சொல்கிறதையே செய்து அவருக்கே நாம் கீழ்ப்படிந்திருப்போம், மனத்தாழ்மையாக இருப்போம். நம்ம ஒரு கட்டத்திலேருந்து தேவன் நம்மை உயர்த்திட்டார்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனை மறந்து நமக்குள்ள ஒரு மேட்டிமை, நம்மளையும் அறியாமல் ஒரு மனமேட்டிமை. பாருங்கள், அப்படி தான் இந்த ராஜாவுக்கு மனமேட்டிமை ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. உடனே தேவனுக்கு பயங்கர கோபம். அவருக்கு மேட்டிமை வந்தால் மட்டும் அவருக்கு கோபம் வந்துடும். அத்தனை நாள் எசேக்கியாவை தேவன் ஆசீர்வதித்தார், பெரிய ஆஸ்திகளை கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், பலவிதமான திரளான ஜனங்கள் அவரை அவருக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. அப்படி ஒரு பயங்கர பிரபலமான ராஜா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு காலத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். அதனால தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஆஸ்திகள் பெருகின போதோ எசேக்கியா ராஜா தேவன் செய்த நன்மைகளை மறந்து, செய்யப்பட்ட உபகாரங்களையெல்லாம் மறந்து, அதன்படி அந்த உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானபடியினால் என்னாச்சு? யூதாவின் ஜனங்கள் மேலும் அந்த ராஜாவின் மேலும் தேவனுடைய கோபம் இறங்கிற்று. உடனே என்னாச்சு? எசேக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் அந்த கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. ஹல்லேலூயா. வந்துச்சு. அதை புரிஞ்சு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருதுன்னா நம்ம உடனே புரிஞ்சுக்கணும், ஏதோ போராட்டம். எசேக்கியா அதை உணர்ந்தவராக இருந்தார். அவருக்கு ஒரு வியாதி வந்தபோது உடனே தேவனுடைய பாதத்தில் விழுந்து கதறி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார் எசேக்கியா ராஜா. ஆண்டவரே, எனக்கே இந்த பிரச்சனை, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னும் போது கரெக்டாக ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு தான் செய்த தவறை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? அவர் மேட்டிமை விட்டு அவர் தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு மட்டும் இப்போ வியாதி வராம என்னோட இருக்கிற அத்தனை ஜனங்களும் அழிக்கப்படுவார்களே, நான் தாழ்த்தாவிட்டால், நான் செய்த பாவத்தின் நிமித்தம், என்னுடைய மனமேட்டிமை நிமித்தம் என்னுடைய ஜனங்கள் அழிந்து போவார்களே. ஆகையால் நான் என்ன பண்ணக்கூடாது? இந்த மேட்டிமையில் இருக்கக்கூடாது, என்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா தன்னை தாழ்த்தினபடியினால்
கர்த்தருடைய கடும் கோபம் என்னாச்சு? எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. அவர்கள்னா அவர் மேலும் அவருடைய ஜனங்கள் மேலும் வரவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பழையபடி ஆண்டவர் எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நிறைய காரியங்கள் எசேக்கியா செய்கிறாரு. 30ஆம் வசனத்துல கடைசி லைன்ல எழுதியிருக்கிறது, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் வசனத்திலே கடைசி லைன்ல ஆண்டவர் எழுதியிருக்கிறார், தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். 30ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் தன்னை முற்றிலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது, எந்த மனுஷனும் தப்பு செய்யாம இல்லை, எல்லா மனுஷனும் தப்பு செய்வாங்க. மனமேட்டிமை அப்படிங்கிறது பிசாசு ஈஸியாக மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்துடும். கொஞ்சம் உயர்ந்துட்டாங்க, கொஞ்சம் காசு பணம் வந்துடுச்சுன்னா அந்த மேட்டிமை வந்துடும். தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த விடாத பண்ணிடும் பிசாசு. ஆனால் தேவன் கோபம் கொள்றாருன்ற வார்த்தை வந்து ஒரு பிரச்சனை வரும்போது, அது வியாதியாக இருக்கலாம், அது போராட்டமாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிச்சுக்கணும், நம்மக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம், நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம எதுலையோ சரியில்லை, அதனால தான் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்மளே நாமே தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை வருதுன்னா அப்போ எங்கேயோ நான் சரியில்லை, என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறேன், என் நிமித்தம் ராஜா என்னையும் என் குடும்பத்தையும் தண்டியாதீங்கன்னு முதல்ல நம்ம தாழ்த்திடணும். ஆமென். அது வியாதியானாலும் சரி, அது போராட்டமானாலும் சரி, அது வேற விதத்தில் எப்படி பிசாசானவன் கொண்டு வந்தாலும் சரி, தேவன் என்ன பண்ணுவார்? சிட்சிக்கிறார். தம்மை நேசிக்கிறவர்களை தேவன் சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? தேவன் தம்மை நேசிக்கிறவர்களை தான் சிட்சிப்பார். யாரை தேவன் நேசிக்கிறாரோ, யாரை தேவன் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, அவர்களை தேவன் எவ்விதத்தினாலும் சிட்சிப்பார். அந்த சிட்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது, அந்த சிட்சையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு காரியம் நடக்குதா, இயேசுவே எங்களை தாழ்த்துகிறோம், ஓ இந்த சிட்சையை நாங்கள் அற்பமாக எண்ண மாட்டோம். தேவனே மனமிறங்குங்க, தேவனே எங்கள் மேல் மனமிறங்குங்க நம்ம ஒப்பிக்கும் போது தேவன் அந்த சிட்சையிலிருந்து நம்மை விடுவிப்பார். அப்படிதான் எசேக்கியாவோட வாழ்க்கையிலே தேவன் அந்த வியாதி வந்த பொழுது தன்னை தாழ்த்தின போது எசேக்கியா வாழ்க்கையிலே தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு என்ன பேசுகிறார், நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறக்கூடாது என்பது அவனுடைய நோக்கம். எப்படியாச்சும் இவங்க ஜெயம் கொள்ளணும் ஜெபிச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஐயோ இவங்கெல்லாம் பரலோகம் போயிட்டாங்கன்னான்ட்டு அதுக்கு நல்லா தெரியும். ஆகையால் அது என்ன செய்யும், எந்த இடத்துல நம்மளை கவுக்கலாம், எந்த இடத்துல நம்மளை ஜெயம் கொள்ளாதவர்களாய் மாற்ற முடியும் என்பதை அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். அப்போ அவன் முதல் வேலை ஆண்டவருக்கு அடங்காமல் போக செய்கிறது தான் முதல் வேலை. அல்லேலூயா. அவனுடைய தந்திரமான ஒரு செயல், அவனுடைய டாக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, நம்ம தேவனுக்கு அடங்கி போகலை அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மேல் கோபப்படுவார் என்பதை சாத்தான் அறிவான். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவன் என்ன பண்ணுவான், தேவனுக்கு அடங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக
எப்படி அடங்காமல் போகணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஒரு மனுஷன் எப்படி தேவனுக்கு அடங்காமல் போயிடுவாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய திரளான ஆஸ்தி, திரளான சம்பத்து, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அவங்க தேவனை மறந்து விடுவார்கள். அவங்க தேவனுக்கு முன்பாக தாழ்த்த மாட்டார்கள். தேவனுக்கு முன்பாக மேட்டிமையாய் மாறிடுவாங்க. உடனே அவங்க தேவனுக்கு அடங்கி போல அப்படின்றத தேவன் அறிந்து தேவன் கோபம் கொள்வார் என்பதை சாத்தான் அறிந்து மனமேட்டிமையை உண்டாக்குகிறான். இந்த மேட்டிமைக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் தேவனுடைய கரத்திலே அடங்கி, அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். எப்படிங்க? ஏற்ற காலத்தில். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அதற்குன்னு ஒரு காலம் இருக்குது. நம்ம நினைச்ச நேரத்தில் அவர் செய்ய மாட்டார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதன் காலத்திலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. எக்லெசியாஸ்டஸ் அந்த அந்த புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, he does everything beautifully in his own time. அவர் ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த காலத்தில், ஏற்ற காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? அவர் நம்மளை மகிமைப்படுத்தணும். அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தணும். நம்மை தேவன் சாட்சியாய் நிறுத்தணும். நம்மை காண்கிறவர்கள் தேவனை காணணும். நமக்கு சமாதானம் உண்டாகணும். இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பலத்த கைக்குள். நம்ம நினைக்கிற நேரத்தில் எல்லாம் நடத்தணும்னா அவர் தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன். அவர்கிட்ட போயிட்டு இதை இப்போ செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா தேவன் நம்மை விட்டு தூரம் போயிடுவார். ஹல்லேலூயா. அடங்கி இருன்னா அடங்கி தான் இருக்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் அடங்கி இருக்க வைப்பார்னா அது வரைக்கும் நம்ம அடங்கி தான் இருக்கணும். எதுக்குலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது வரைக்கும் தேவன் நம்மளை பக்குவப்படுத்துவார், உருவாக்குவார். அந்த அந்த தகுதியான பாத்திரமாய் நம்மளை மாற்றி தான் அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது மட்டும் அவர் நம்மளை உயர்த்த மாட்டார். அது வரைக்கும் நம்மளை அடங்கு அடங்கு, என் கைக்குள்ள அடங்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிதான் இந்த எசேக்கியேல் ராஜா தன்னை தாழ்த்தின பொழுது, தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே, நம்ம எந்த இடத்துலையோ தவறு செஞ்சிட்டோன்னு எசேக்கியேல் ராஜா உணர்ந்து தன்னை முற்றிலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, தன்னுடைய எல்லா விதமான மேட்டிமையிலிருந்து இறங்கி தேவனிடத்திலே அழுது ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? தேவன் கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் காப்பாற்றினார். நம்பர் 1, முதல்ல காப்பாற்றுவார். 2வது, அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகாமல் காப்பாற்றுவார். நம்பர் 1. நம்பர் 2, அவர் திரளான ஆஸ்திகளை கொடுத்தார். அப்படின்னா அவருக்கு எப்படி சித்தமோ அப்படியாய் ஆசீர்வதிப்பார். நம்பர் 3, அவர் செய்வதெல்லாம், எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்வார். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா? அடங்கி இருக்கணும். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த எசேக்கியா ராஜாவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். யோசித்து பார்க்க வேண்டும். பின்னாடி திரும்பி பார்க்கணும். என்ன திரும்பி பார்க்கணும்? எப்படி இருந்து நம்மளை ஆண்டவர் இந்த மட்டும் நடத்தினாரே, இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்தாமல் விட்டுருவாரா? இனிமேல் நம்மளை நடத்தாமல் நம்மளை கைவிட்டுருவாரா என்ற நம்பிக்கை, விசுவாசம் அவர் மேல் நாம் வைக்க வேண்டும். அவர் மேல் அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவர் கரத்திலிருந்து வெளியே போக மாட்டோம். நம்ம அடங்கி இருப்போம். ஹல்லேலூயா,
ஹalleluya. அப்போ இந்த காரியத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து ஒரு ராஜா, அவர் யாருன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்க, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள். 10-13 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதினுடைய நகரத்தின் வெளியே அலங்கத்தை போதும் 13 வரைக்கும் போதும். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த ராஜாவை குறித்து பார்க்க போறோம்? முதல்ல எந்த ராஜாவை பார்த்தோம்? எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம்? மனேசா ராஜாவை குறித்து பார்க்க போறோம். ஓகே, மனேசா. அப்போ பாருங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவோடு தேவன் பேசிக்கிட்டே இருக்கார். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும், அதுதான் அங்க ஹைலைட், அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ தடவை ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, பேசியும் மனேசாவும் அவனுடைய ஜனங்களும் என்ன பண்ணல? தேவனுடைய வார்த்தைக்கு கேட்காமல் போனார்கள். கவனிக்காம எவ்வளோ சொன்னாலும் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டு அவங்க செய்கிறதையே செஞ்சிட்டு இருந்தாங்களாம். ஆமென். என்ன ஆச்சு? கர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்துடும். சொல்லி கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவனுக்கு என்ன ஆயிடும்? பயங்கர கோபம் வந்து அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். இப்போ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாதான் இவங்க என் பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சு என்ன பண்றாரு? ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறார். என்ன பிரச்சனை ஏற்படுத்துறாரு? அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் இது யார் வரப்பண்ணினாருங்க? பிசாசு இல்ல. யார் வரப்பண்ணா? தேவனே வரப்பண்ணினார். இதுதான் அங்க புரிஞ்சுக்கணும். எசேக்கியா ராஜா வாழ்க்கையிலையும் வியாதி யார் வரப்பண்ணினா? தேவன். நல்லா கவனிக்கணும். இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறது பிசாசு இல்லைங்க, தேவன் எதற்காக ஒரு பிரச்சனையை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இதை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு வியாதி வருதா? நான் சொன்னேன்ல, வியாதி மட்டுமல்ல. இப்போ இந்த மனாசே ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அசீரியா ராஜாவின் சேனைகளை அவர்கள் மேல் வரப்பண்ணும் போது அவங்க என்ன பண்றாங்களாம்? மனாசேயை என்ன பண்றாங்க? முட்செடிகளில் பிடித்து, அங்க அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அங்க பிடிச்சு 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்களா? சிறைப்பிடிக்கப்பட்டான். அப்போ நம்ம ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போறோம்? இப்போ ராஜா என்ன பண்ணப்படுறாரு? பிடித்து சங்கிலியில கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்து நம்மளை சிறைப்படுத்தும். அதுதான் சிறையிருப்பு. அல்லேலூயா. அப்போ இது யார் வரப்பண்றா? மனாசேவுக்கு தேவன் வரப்பண்ணுகிறார். அப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்படி இவன் நெருக்கப்படுகையில்,
அவன் நெருக்கப்படும் போதுதான் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் உங்கள் பேச்சை கேட்கல, நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க, ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியாமல் போயிட்டனே, நீங்கள் சொல்ல சொல்ல நான் பாட்டுக்கு செஞ்சனே என்று சொல்லி அவன் கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அப்போந்தான் ஆண்டவருடைய வார்த்தையே அவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, ஆண்டவர் சொன்னாரே, சொல்லியும் நம்ம கேட்காம போயிட்டோமேன்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி அவன் என்ன பண்றான், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா. அப்போ மனாசே எப்போ கர்த்தரே தேவன் அறிந்தாரு? அந்த சிறைப்பிடிப்புல அழுது கெஞ்சு தேவனிடத்துல அவன் கதறி மன்னிப்பு கேட்கும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, ஆண்டவரே உங்க பேச்சை கேட்கலையே ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, போ பொழைச்சி போன்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து மீண்டுமாய் தன்னுடைய தேசத்திற்கு அனுப்பி அப்போது அந்த ராஜாவை தேவன் மீட்டெடுக்கும் பொழுது தான் அப்போ மனாசே என்ன அறிந்து கொள்கிறாரு? மனாசே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அப்போது இந்த நாளிலே எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோன்னு சொன்னால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இல்லாமல் நம்ம பெருமையா நம்ம இஷ்டப்படி நம்ம சுயத்தில் காரியங்களை நாம் செய்வோமானால், பெருமை பாராட்டுவோமானால், அப்போ தேவன் என்ன பண்ண மாட்டார், அவர் நம்மளை உயர்த்த மாட்டார், கனம் பண்ண மாட்டார். அப்போ இந்த ராஜாக்களுக்கெல்லாம் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நமக்கும் இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ நமக்கும் ஒரு வாய்ப்பை தரார். எதற்கு? நம்மை நாமே சிந்தித்து யோசித்து பார்க்கும்படியாக. எசேக்கியா வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவருக்கு ஒரு வியாதி வந்தது. உடனே எசேக்கியா புரிஞ்சுக்கிறார். மனாசே வாழ்க்கையில் என்ன நடக்குது? எதிரிகள் என்ன பண்ணுறாங்க? எதிரிகள் சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது தான் மனாசே கண்கள் திறக்கப்பட்டு தேவனிடத்தில் கெஞ்சி, நான் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, என்னை மன்னிச்சிருக்கன்னு சொல்லும் பொழுது தேவன் அந்த மனாசே ராஜாவை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. 2 ராஜாவை பார்த்துட்டோமா? இப்போ 3வது ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம். இன்னைக்கு 3 ராஜாக்களை குறித்து தேவன் நம்மோடு பேச போகிறார். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17 20. 22 17 20. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறு தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிழ்ந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்ப்பாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றான்.
இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். ஆமென், ஹalleluya. இப்போ இந்த இடத்துல எந்த ராஜாவை குறித்து பார்க்க போறோம்னா, யூதாவின் ராஜா, கிங் ஆஃப் ஜூடா. அப்ப பாருங்க, இந்த யூதாவின் ராஜா அவர் வந்து அவங்க அந்த ஆலயத்தில் வாசிச்சுட்டே வரும்போது மேலே வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டி இருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன் ஆண்டவர் எழுதி அதில் வச்சிருக்கிறத வாசித்த போது ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, பொல்லாப்பு வரப்பண்ணுன்னு சொல்கிறாரு ஆண்டவர், இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ என்ன செய்யணும், இப்போ நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது தேவ மனுஷனை போய் பாருங்க, தேவ மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், தீர்க்கதரிசி கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி ஆட்களை அனுப்புவார். அனுப்பும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி மூலியமா பேசுவார். அப்போ அந்த 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏன் கோபத்தை வர பண்ணுவார்னா, அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி செய்யும், அது அவித்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வேறு தேவர்களுக்கு தூபம் காட்டுறாங்க. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக வைராக்கியமான தேவன். என்னை அன்றி வேறு தெய்வம் இல்லை, நீங்கள் என்னை தவிர வேறு தெய்வத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே மோசே இந்த காலத்திலே கட்டளைகளில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லிட்டார். நானே கர்த்தர், நான் தான் தெய்வம் அப்படின்னு அழகாக சொல்லிட்டார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே என்ன தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் தெரிந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு விக்கிரகங்களுக்கு அவங்க தூபம் காட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குது, அந்த இடத்துல தேவனுக்கு கோபம் உண்டாகுது. விக்கிரகங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் இந்த ஸ்தலத்தை என்ன பண்ணுவேன், பாழாக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறார். சொல்லும் பொழுது அப்போ அந்த தேவ மனுஷனிடத்தில் விசாரிக்கும் பொழுது, அப்போது அந்த தேவ மனுஷன் என்ன சொல்கிறாரு, நான் இந்த குடிகளுக்கு விரோதமாக நான் பாழ் பண்ணுவேன், சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எப்போ ஆண்டவர் இறங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தப்பு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல், எது தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்க, அந்த காலத்தில் அந்த யூத ராஜா அந்த ஜனங்க அந்த விக்கிரகங்களுக்கு அவங்க செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சாங்க, தேவனுக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை, நமக்குள் என்னெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம எப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்துக்கு உலகத்தை பகைக்கணும், எப்படி தேவனை நேசிக்கணும், உலகத்தில் எதையெல்லாம் நம்ம பகைக்கணும் அப்படின்னு பார்த்தா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்ம பகைக்கணும். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஏன்னு சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தை பகைத்ததுனால அது உங்களை பகைக்கும். நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, பண ஆசை நமக்குள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இச்சிப்பது ரொம்ப மோசமான காரியம். நம்ம அந்த காலத்தில்னாலும் செய்தாதான் பாவம். இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் கண்ணால் பார்த்து யோசித்தாலே அதுவே பாவம். அப்போ இவ்வளோ காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த கட்டளைகளை, எந்த கட்டளையை நம்ம மீறினாலும் அது நாம் விக்கிரக ஆராதனைக்கு சமம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஹalleluya. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு மேலாக நீங்க யாரையும் நேசிக்க கூடாது. கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, யாரானாலும் சரி, எனக்கு மேலாக நீங்க நேசித்தீங்கன்னா அது உங்களுக்கு என்னவா மாறிடும்? விக்கிரகமா மாறிடும். வேகமா மாறு. அப்படி விக்கிரக ஆராதனை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒப்பாய் இருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு இடத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சாமுவேலில் நினைக்கிறேன், நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தா, ரண்டகம் செய்தல், பில்லு சூன்யமும் கீழ்ப்படியாமை விக்கிரக ஆராதனைக்கு அது என்னவா இருக்குது? மொரட்டாட்டம் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மொரட்டாட்டம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். அல்லேலூயா. இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த யூதாவின் ராஜா அந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்ததுனால கோபம் கொண்டாங்க. அப்போ நம்ம யோசிச்சுக்கலாம், நம்ம விக்கிரக ஆராதனை செய்யலையே, ஏன் ஆண்டவர் நம்ம மேலே கோபப்படணும்? நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யலை, ஆனால் இந்த கட்டளைகளிலும் இந்த பிரமாணங்களிலும் நீங்கள் எந்த கட்டளைக்கு கீழ்ப்படிலையோ, நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறுறீங்களோ, உங்களுக்குள்ள மொரட்டாட்டம் இருக்குமானால், கீழ்ப்படியாமை இருக்குமானால், ரண்டகம் செய்தல் இருக்குமானால், இல்லை நீங்கள் யாரையாவது மேலாக நேசிப்பீர்களானால், இல்லை இந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை நமக்குள் காணப்படுமானால், பணாசை நமக்குள் இருக்குமானால், எந்த காரியம் செய்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்குரியது. அல்லேலூயா. அப்படி நம்ம செஞ்சோன்னா என்ன நடக்கும்? அந்த யூதாவின் ராஜாவை தேவன் என்ன சொன்னார்? பெரிய ஒரு அழிவு உண்டாக்க போகிறேன்னு சொன்னதை கேட்ட மாத்திரத்தில் அவர் பயந்து நடுங்கி, அவர் என்ன பண்ணுறார்? இருதயம் இளகினது. அவர் பயந்துட்டார். ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாராம்? தன்னை தாழ்த்தி அவர் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் என்ன பண்றாருன்னா, முதலாவது தன்னை தாழ்த்திட்டு, இனி அப்போ அவர் தாழ்த்திட்டு திரும்பியும் போய் அந்த விக்கிரக ஆராதனை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. முதல்ல அதுல இருந்து விடுபட்டு வரணும். அதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னா செய்யக்கூடாது. அதை விட்டுட்டு நம்மை தாழ்த்தி, எந்த காரியத்தை தேவன் வேண்டான்னு சொல்கிறாரோ அதை கம்ப்ளீட்டாக விட்டு நம்மளை தாழ்த்தி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நம்ம அவருக்கு முன்பாக அழுது விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாராம்? நான் அந்த கோபத்தை நான் வர பண்ண மாட்டேன், அப்படி பாழ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அந்த யூதாவின் ராஜாவுக்கு ஒரு கட்டளை, இப்ப நீ என்ன பண்ணுவ? ஆகையால் இதோ நான் உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்து கொள்வேன், நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். பாருங்க, நீ சாகும்போது எப்படி சாவ? சமாதானம். இதுதானங்க பெரிய விஷயம். நம்ம சாகும்போது சமாதானம் இல்லை, நமக்கு சமாதானம் இல்லாமையே நம்ம சாகுறோம்னா அப்போ என்ன அர்த்தம்? அது தேவன் கொடுக்கணும் அந்த காரியத்தை. சந்தோஷமா நீதிமான் மரிப்பது தேவனுடைய பார்வையில் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நீதிமான் என்ற பெயர் எடுத்து நம்ம சமாதானமாய் மரிப்பது தான் தேவனுக்கு பிரியம். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இது இடையில நம்ம நீதிமானாய் இராதபடிக்கு, தேவன் சொன்னதெல்லாம் கேட்காதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு, நம்ம இஷ்டப்படி நடந்து நம்மளுடைய மரணம் சமாதானமாய் இல்லை என்று சொன்னால் அப்போ என்ன நடக்கும்? நம்ம எங்கே போவோம்? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியுமா? நரகத்துக்கு தான் போவோம். அல்லேலூயா. ஆகையால் நம்மளுடைய மரணம், சரீர மரணம் சமாதானமாக இருக்கணும். ரெண்டாவது, ஆத்துமா மறிக்கக்கூடாது, ஆத்துமா நித்திய ஜீவனை அடையணும். நம்ம அப்படி இருக்கணும்னு சொன்னால் யூதாவின் ராஜாவை போல
நம்மளும் என்ன பண்ணணும், எந்த காரியத்தை தேவன் விட்டுடுன்னு சொன்னாரோ, விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்குதுன்னு சொன்னாரோ, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அவரின் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ அவர் உயர்த்தணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். இப்போ இந்த 3 ராஜாவை குறித்து பார்த்தோம். முதல்ல எந்த ராஜா? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவுக்கு என்னாச்சு? ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி வந்த உடனே உணர்ந்துக்கிட்டாரு, தன்னை ஒப்பு கொடுத்தாரு, விடுதலையானார். அடுத்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். 2வது ராஜாவை பார்த்தோம், மனாசே. அந்த ராஜாவை பார்த்தபோது அவர் என்ன பண்ணாரு? தேவன் சொல்ல சொல்ல கீழ்ப்படியல, கேட்கல, அதுக்கு அடங்கவே இல்லை, அதை கவனிக்கவும் இல்லை. அதை கவனிக்காம விட்டதுனால தேவன் கோபம் கொண்டு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போனார். சிறையிருப்பின் அனுபவத்தில் அவர் உணர்ந்து தன்னை தாழ்த்தினபடினாலே தேவன் அவரை விடுவித்தார். விடுவித்த உடனே தேவனே, கர்த்தரே தேவன் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அடுத்து இது 3வது ராஜா, யூதாவின் ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணாரு? விக்கிரகங்களுக்கு படைக்கிற அந்த காரியங்களெல்லாம் எழுதி வைத்ததை படித்த போது அவருக்குள் பயம் வந்து தேவனுக்கு முன்பாக மனம் இலகி தன்னை தாழ்த்தின பொழுது அந்த ஒரு அழிவு ஜனங்களுக்கும் அவருக்கும் உண்டாகாதபடி தேவன் இந்த யூதாவின் ராஜாவை காப்பாற்றினார். 3 காரியங்களை பார்த்துட்டோமா? இப்போ 4வதா இன்னொரு காரியம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகாப் என்ற வேசியை குறித்து பார்க்க போறோம். இந்த ராகாப் என்ற வேசி எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, தேவன் எப்படியாய் மாற்றினார், அப்புறம் தேவன் நீதிமான் அந்த விசுவாசிகளின் பட்டியலே ராகாபுடைய பேரை எப்படி சேர்த்தார் என்பதை குறித்து சற்று நம்ம இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்க போறார். இந்த ராகாப் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு வேசி. நீங்க யோசுவா எழுதின புஸ்தகம் யோசுவா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நம்ம அல்லேலூயா எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல யோசுவா என்ன பண்றாரு? வேவுக்காரர்களை 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படியாக அனுப்புறார். எங்க அனுப்புறாரு? எரிகோ அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புறார். அந்த பட்டணத்துல எப்படி இருக்கு, என்ன இருக்கு? ஏன்னா அந்த மதிலை தான் அவங்க தாண்டி ஜெயிக்க போறாங்க. தேவன் அந்த மதிலை நான் ஜெயிக்குவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ தேவன் தான் இந்த காரியத்தெல்லாம் யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ 2 வேவுக்காரர்களை யோசுவா அந்த தேசத்திற்கு அவர் அனுப்புகிறார். அந்த இடத்துல நீங்க வாசிங்க, முதல் வசனத்தை முதலாவது வாசிங்க, நிறுத்தி வாசிக்கணும். குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகி 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். பாருங்க, தேசத்தை போதும், நிறுத்துங்க ஒரு நிமிஷம், விட்டு படிங்க. இப்போ என்ன நடக்குது? இவர் என்ன பண்றாரு? யோசுவா அந்த 2 வேவுக்காரர்களை அனுப்பும் பொழுது அந்த வேவுக்காரர்கள் போய் நேரா யார் வீட்டில் தங்குறாங்க? ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே இந்த வேசியின் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஏன் அந்த வேசியின் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துலலாம் வேசிகள் ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் இருப்பாங்க, ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இந்த வேசி எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க கரெக்டாக எரிகோ மதில் மேலே இருந்த ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த வீடே அவங்களுக்கு தெரியும், அது வேசி அப்படிங்கிறது ஒரு தனியாக ஒதுக்கிடுவாங்க.
அது யாருனாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறபடினாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனால் இவங்க அந்த வீட்டுக்குள் நுழைஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்புக்காக போகிறாங்க. இவங்க அந்த இடத்துல வேசித்தனம் பண்ண போகலை. ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவர் யோசுவாவின் இடத்துல பேசி 2 வேவுக்காரர்களை அனுப்பி போய் அந்த எரிகோவை பட்டணத்தை வந்து போய் நீங்கள் வேவு பார்க்கும்படியாக அனுப்பும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுவார், அப்போ இந்த வேசிகள் போய் அந்த ராகாவுடைய வீட்டில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரவேசித்துறாங்க. அங்கேயே அவங்க தங்குறாங்க. அடுத்து 2வது வசனம் வாசிங்க. தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இப்போ ஒரு நிமிஷம். அப்போ யார் அந்த நுழைஞ்சாங்க, வேற்று ஒரு மனுஷர் நுழைஞ்சிருக்கிறாங்க அந்த வீட்டுக்குன்றது எரிகோவின் ராஜாவுக்கு தெரிய வந்து அந்த எரிகோவின் ராஜா ஆட்களை அனுப்பி அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்களே அப்படின்னு சொல்லி ராகாபுடைய வீட்டிலே கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா தந்தைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னேன். அப்ப என்ன ஆச்சு படிங்க. அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். ஆமென். அப்போ என்ன நடக்குது பாருங்க. அவ அந்த கேட்கும்போது அவ என்ன பண்ணிடுறா, அந்த ஆட்களை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடுறான். ஒளிச்சு வச்சு வந்த அந்த அவங்க எரிகோவின் ராஜா எரிகோவின் ராஜா தான் என்ன பண்ணுறாரு, ஆட்களை அனுப்பி கேட்குறாரு. அவ இருக்கிறது எந்த நாட்டில், எரிகோ நாட்டில் தான் இருக்கிறான். ஆனால் அந்த ராஜாவுக்கு பயப்படாமல் அவ யாருக்கு பயந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்பவும் பயந்தான். அதனால தான் அவ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பா நிறைய விஷயங்கள். இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்ட தேவன், அந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்போ அந்த தேவனை வந்து பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்க எங்கே வந்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது அவ நிறைய விஷயங்களில் கேள்விப்பட்டு அவ இதை நம்பி அந்த தேவனை நம்பி விசுவாசித்தபடியினால் தன்னுடைய நாட்டின் ராஜாவுக்கு பயப்படாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அந்த மனிதர்களை அவள் ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. அந்த 2 மனுஷரையும் கொண்டு போய் ஒளித்து இவங்க கிட்ட சொல்றா, பாருங்க நீங்க ஓடிப்போங்கன்னு சொல்லிட்டு போய் தேடுங்க, கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்றா. அடுத்து 6ஆம் வசனம். அவர் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேச குடிகள் எல்லாரும் சேர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு நிமிஷம். அப்போ என்ன நடக்குது பாருங்க. இந்த விஷயம்லாம் அவளும் கேள்விப்பட்டு நடுங்கின்னு இருக்கிறா. ஐயோ, இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் தேவன் செங்கடலை பிளந்தார், அவர் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தார், எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு அவ என்ன பண்றா, அவளும் நடுங்கி போய் நாங்க எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறோம், உங்கள் தேவன் பெரிய தேவன் பாருங்க, அவர் எப்பேற்பட்ட தேவன், கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே எப்படிப்பட்ட கர்த்தர், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் தேவனானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, ஆகையால் தான் உங்க தேவனுக்கு நான் பயப்படுறேன், அதனால நீங்க உங்களை நான் காப்பாத்தி இருக்கிறேன்னு சொல்லி இப்போ அவ கேட்குறா. படிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அடுத்தது, அப்பொழுது அந்த மனுஷன் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். போதும். அப்ப என்ன போதும் அப்ப என்ன நடக்குது? இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னையும் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என்னோட வீட்டார் அனைவரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே தங்கி நாங்கள் கடந்து சொல்கிறோம், எங்கள் காரியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தாமல் இருந்தால் நாங்கள் தான் ஜெயிப்போம், நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வேவுக்காரர்களும் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்கள இறக்கி ஜன்னல் வழியாக கயிறு வழியாக இறக்கி அமுச்சிடுறா. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவள் வேசியாய் தான் இருந்தா. அப்படின்னா என்ன, அவர் தேவனுக்கு விரோதமான காரியம்தான் அவள் அந்த எரிகோ பட்டணத்தில் எரிகோ நாட்டில் இருக்கும் மட்டும் அவள் செய்தாள். அந்த நாட்டில் இருந்த வரைக்கும் அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆனால் ஏன் அவளுடைய பெயர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது? அவ என்ன செஞ்சா, எதனால தேவன் அவள் மேல் பிரியமானார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு பார்த்தா, அவ செஞ்சிட்டு இருந்தா, ஆனா ஒரு விஷயம், அவள் தேவனுக்கு பயந்தாள். யாருக்கு பயந்தா? பரலோக தேவனுக்கு பயந்தா. பயந்ததுனால அவ சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்றதுக்கு பயந்து அந்த தேவனை அவள் விசுவாசித்தாள். அல்லேலூயா. விசுவாசித்தது மட்டுமல்ல, அந்த தேவனை தன் தேவனாய் ஏற்றுக்கொண்டாள். அது ஏற்றுக்கொண்டபடினால தான் அவள் ரட்சிக்கப்பட்டாள். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே என்ன சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி, ராகாப் அப்படிங்கிற ஒரு வேசியாவே இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவனா இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது, அந்த பயம் மட்டும் இல்லாமல் அந்த தேவனை விசுவாசிக்கணும்.
மூன்றாவது அந்த தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுக்கு அடங்கி அந்த தேவன் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார். எப்படி ராகாபை உயர்த்தினார்? இப்போ அவ பயந்ததுனால அந்த வேசிகளை அவள் மறைத்து வைத்து அவள் சொல்லிட்டு போயிடுறா. இப்போ எடுத்துக்கோங்க, அதே யோசுவால 6ஆம் அதிகாரம் திருப்பும் பொழுது 22 25 வாசிங்க. 6:22-25. தேசத்தை வேவு பார்த்த 2 மனுஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது வேவுக்காரர் அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குண்டான யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்திலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். படிங்க அடுத்து. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கேட்டீங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னா, அவ செஞ்ச ஒரு உபகாரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ராஜா செய்த உபகாரத்தை மறந்துட்டார். யாரு? எசேக்கியா ராஜா. அந்த உபகாரத்தை மறந்து தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டினார். அதனால தேவன் ஒரு அடி கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல யோசுவா அந்த வேவுக்காரர்களுக்கு செய்த அந்த உபகாரத்தை, ராகாப் செய்த அந்த உபகாரத்தை, அவர்களை பாதுகாத்தபடினால் அதை மறவாமல் என்ன பண்றாங்க? ஐயோ, ராகாபையும் குடும்பத்தாரையும் பாளையத்துக்கு புறம்பே தங்க செய்து அவர்களை காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க. அவங்க எதையும் விட்டு வைக்கல. எரிகோல எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் ராகாப் அந்த வேசியினுடைய குடும்பமும் அந்த ராகாப் என்ற வேசியும் காப்பாற்றப்பட்டாள். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் இப்போ வாசிக்க போகிறது என்னன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். ஹல்லேலூயா. நல்லா படிக்கணும் இந்த வசனத்தை. அவ விசுவாசித்தாள். யாரை விசுவாசித்தாள்? கர்த்தராகிய தேவனை விசுவாசித்தாள். அவளுக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாத வரைக்கும் அவ யாரா இருந்தா? அவ ஒரு வேசியா இருந்தா. தேவனுக்கு பிரியவில்லாத காரியத்தை செஞ்சா. ஆனா அந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவள் அறிந்த பிற்பாடு அவ என்ன பண்ணிட்டா? அந்த தேவனை விசுவாசித்தாள். அந்த தேவனை பற்றி கொண்டாள். அவள் வணங்கிட்டு இருந்த அந்த தெய்வம் அல்ல, அவள் கர்த்தராகிய தேவனை பின்பற்றி விசுவாசித்து அவள் செய்த காரியத்திலிருந்து விடுபட்டு அவ என்ன பண்ணா? என்ன பண்றா? அந்த வேவுக்காரர்களுக்கு உதவி செய்தபடினாலே, விசுவாசித்ததினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள்
சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அவ பயங்கரமான தேவன் என்பதை விசுவாசித்ததுனால அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் 7 நாட்களில் சுற்றி வந்து விழுந்தபோது விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அவ சேதமா இருக்கணும்னா எரிகோ பட்டணத்துல எல்லாரோடும் அவளும் சேர்ந்து சேதமாயிருக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சாங்க, பயந்தாங்க. ஆனா யாருமே என்ன பண்ணல, அந்த தேவனுக்கு கீழ்ப்படியில, இல்ல அந்த தேவனை விசுவாசிக்கல. ஆனா ராகாப் எனும் வேசி பயந்தது மட்டுமல்லாமல் அவள் தேவனை விசுவாசித்தாள். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யார் என்பதை நமக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சிட்டோம் அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம்னா அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம பழைய காரியங்களை விடலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம அது விடாம, அப்போ நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபிக்கிறேனே, நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் நம்மளுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? கேட்கப்படாது. தேவன் எப்படி நம்மளை பாதுகாப்பார்? பாதுகாக்க மாட்டார். தேவன் எப்படி நம்மளை விடுவிப்பார்? விடுவிக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் விடுன்னு சொன்னால் அதை விட்டுறணும். தவறுன்னு தெரிஞ்சு திரும்பி தவறு செய்கிறவங்களை எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வார்? அப்போ இந்த வேசி என்ன பண்ணா, விட்டுட்டா. அவள் செய்த காரியத்தை விட்டு அவள் அழிந்து போகிறவர்களோட கீழ்ப்படியாமை, அழகா போட்டிருப்பாருங்க, கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ அந்த எரிகோ நாட்டில் இருந்தவங்கலாம் யாருங்க? கீழ்ப்படியாதிருந்தவங்க. அப்போ இவ கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்ததுனால தான் அவள் உயிரோடு காப்பாற்றப்பட்டாள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யாரா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். அதனால இந்த விசுவாச பட்டியலிலே ராகாபுடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் படிக்க போறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 1:4-5. ஆறாம் படிங்க. அமிந்தாபை பெற்றான். அமிந்தாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூபினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். போதும். அப்ப பாருங்க, கர்த்தராகிய இயேசு உடைய வம்ச வரலாறுல யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்குது? ராகாப். இப்போ நம்ம கேட்கலாம், அவள் ஒரு வேசியா இருந்தாலே அவள் எப்படி தேவனுடைய வம்ச வரலாறுல வருவா? ஆமாம், அவள் கீழ்ப்படிந்தா, தேவனை விசுவாசித்தா, அதோட அவள் செஞ்ச காரியத்திலிருந்து விடுபட்டா. அப்போ தேவன் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். உயர்த்தி அவ எந்த பட்டியலில் வரா? ஆண்டவருடைய வம்ச வரலாறுல பாருங்க. 6ஆம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். நகசோன் யாருன்னா சல்மோனுடைய அப்பா. சல்மோன் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகாபுடைய புருஷன். பார்த்தீங்கன்னா ஒரு வேசி தானே, எப்படி அவளுக்கு சல்மோன் ஆண்டவர் கொடுத்தார்? அங்கே தான் விஷயம் இருக்குது. ரூத் யாருங்க? அவள் ஒரு விதவை. அவள் அந்நிய நாட்டு பெண். ஆனால் அவள் என்ன சொன்னா? உங்கள் தெய்வம் என் தெய்வம், நான் தெய்வத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது ரூத்துக்கு போவாசை கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். அவள் ஒரு விதவையா இருந்த போதிலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? போவாசை கொடுத்தார். அதே போல தான் ராகாப் என்ற வேசிக்கு தேவன் யாரை கொடுக்கிறாரு? சல்மோன். போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் தான் யாருங்க? ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான்.
அடுத்த வம்ச வரலாறுல வருது. ராகாபும் சல்மோனும் சேர்ந்து யாரை பெற்று எடுக்கிறாங்க? போவாஸை பெற்று எடுக்கிறாங்க. போவாஸு ஓபேதை யாரோட பெற்றெடுக்கிறான்? ரூத்தோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ராகாப் ஒரு வேசி, ரூத்துங்கிறவ ஒரு விடோயர், என்ன சொல்லுவாங்க, விதவை. விதவை விதவை பாருங்களேன், ஒரு விதவை ஆனாலும் சரி. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அவருடைய வம்ச வரலாறுல 2 ஸ்திரீகளுடைய பேர் இதில் இருக்குதுன்னா, இன்னும் மற்றதெல்லாம் இருக்குது. இந்த 2 ஸ்திரீகளோட பேர் இதில் போட்டிருக்கு பாருங்க. ஒன்று வேசியினுடைய பெயரும், இன்னொன்று விதவையின் பேர். அப்போ வேசியானாலும் சரி, விதவையானாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் உயர்த்த முடியும். ஆனால் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அடங்கி இல்லைன்னு சொன்னால் உயர்த்த மாட்டாரே. அடங்கி இருந்தால் தானே தேவன் உயர்த்துவார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றால், அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த வம்ச வரலாறுல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜீனியாலஜியில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். இப்போ இயேசு யாருங்க? நம்மளுடைய தெய்வம். நம்மளுடைய தெய்வம் மரியாளினுடைய வயிற்றிலே வந்து பரிசுத்தமாய் பிறப்பதற்கு, பரிசுத்த பாத்திரத்தை தெரிந்தெடுப்பதற்கு இதற்கு முன்பாக இந்த ராகாப் என்ற வேசி, இதற்கு அடுத்து ரூத் என்ற ஒரு விதவையை எல்லாரையும் தேவன் தெரிந்து கொண்டாரே. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நம்ம அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது தான் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். இல்லைன்னா நம்மளை தேவன் ஒருபோது உயர்த்த மாட்டார். இப்போ எடுத்துக்கோங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவர்களாகப்பட்டால், அப்படியே இருக்கிறது போதும். அப்ப என்ன பாருங்க, நம்ம ராகாபை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ராகாப், அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். கிரியையை பார்க்கிறாருங்க தேவன், கிரியையை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ கிரியையே நம்ம செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துகிட்டே இருந்தோன்னா, எவ்வளோ பேர் நமக்காக ஜெபிச்சாலும் நம்மளை தேவன் உயர்த்த மாட்டார். எவ்வளோ பேர் முட்டி 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 நமக்காக ஜெபிச்சாலும் நம்ம கிரியையில் நம்ம காண்பிக்கணுங்க, தேவனுக்கு அடங்கி இருக்கிறோம், தேவனுடைய நீதியை செய்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். இந்த கிரியைகளை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியைகளினால தான் தேவன் என்ன பண்ணுறாரு? நீதிமானாய், அதுக்கு மேலுள்ள வசனம் வாசிங்க. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. பாத்தீங்களா? விசுவாசித்தா மட்டும் போதாது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் கோயிலுக்கு போறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, பத்தாதுங்க. மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. உங்கள் கிரியையை தேவன் பார்க்கிறார். அப்போது இந்த நாளிலே நம்ம என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? அடங்கி இருக்கும் பொழுது, நம்மளுடைய கிரியைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது அடங்கி இருக்கிறோன்னா வாயில் இல்லை, கிரியையில் காண்பிக்கணும். தேவன் சொல்கிறத கீழ்ப்படுகிறோமா? தேவன் சொன்னதுக்கு அப்படியே அடங்கி இருக்கிறோமா? இல்லை மீறி நம்மளா செயல்படுறோமா? இதை செயலில் காண்பிக்கணும். செயலில் காண்பிக்கும் பொழுது தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம்.
நீதிமானாக்கப்படும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை உயர்த்துவார். ஆமென். ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்ற முடியும். அப்போ இந்த நாளிலே முதல்ல பார்த்தோம், அவருக்கு அடங்கி போகும்போது, ஏசப்பாவுக்கு அடங்கி போகும்போது பிசாசை எதிர்த்து நிற்கிற வல்லமை தராரு. பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உயர்த்தணுமா? ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அது வரைக்கும் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பந்தான் தேவன் நம்மளை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றுவார், நம்மை சாட்சியாக நிறுத்துவார், நம்மை பலருக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றுவார். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறி மற்றவர்களை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.